அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாயும் தந்தையுமாக, மைந்தராக, தூய ஆவியாராகிய கடவுளாக எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் நீர் இடைப்பட்டு வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மூவொரு கடவுளின் செயலாற்றலை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்வில் நீர் செயலாற்றுகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டிய ஞானத்தை உய்த்து உணரும் அறிவியை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டுமாய் செபிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டை ஆண்டவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள் அனைத்தும் உம்முடைய திருப்பெயருக்கே மாட்சியை கொண்டு வரட்டும். குறிப்பாக இந்த நாளிலே உம்முடைய செய்தியை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற அருமையான ஐயாவை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தூய ஆவியாராகிய கடவுள் தாமே உமது அடியாரின் வழியாக எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உள்ளன. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வை சீர்படுத்த நீர் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் தகுதியற்றவர்கள். உம்முடைய உடலையும் செங்குருதியையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தி அருளும். அன்பின் விருந்திலே ஐக்கியமாக இணைந்து நாங்கள் எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் நம்மோடு கூட இறை செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி நமது ஆலயத்தின் முன்னாள் ஆயர் அருள்பணி சந்திரசேகரன் ஐயா அவர்கள் குடும்பமாக இன்றைக்கு நம் நடுவில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் நமது ஆலயத்தில் 2 முறை பணியாற்றி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 8 ஆண்டுகள் ஆண்டவருடைய சேவையை இந்த ஆலயத்தில் அவர் செய்திருக்கிறார். ஐயாவுடைய வாழ்வில் பல்வேறு கடினப்பாடுகள், ஆனால் அவை அனைத்தின் நடுவிலும் ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை நடத்தி வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக கூட அவருக்கு ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. அதிலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஐயா கிட்ட, ஐயா நீங்கள் 3வது வாரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னார். அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில். மார்னிங் சர்வீஸா, இங்கிலீஷ் சர்வீஸா, தமிழ் சர்வீஸான்னாரு. நான் சொன்னேன் ஆஸ் யூ லைக் அப்படின்னு போட்டேன். டோன்ட் வெரி, ஃபார் போத் த சர்வீஸ் ஐ வில் பி தேர் அப்படின்னு போட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ, தி வில் பவர் அப்படின்னு போட்டேன். ஐயா அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சார். பல இளைய ஆயர்கள் இப்போது இருதய அறுவை சிகிச்சை முடித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, பார்த்து உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு பலவீனமாக அப்படி இருப்பாங்க. ஆனால் ஐயா அவர்களுடைய இந்த வில் பவர் அவர்களை ஆண்டவருடைய அருளால் இமட்டுமாக நடத்தி வந்திருக்கிறது. அது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஆண்டவருடைய அருளை அடியாருக்கு அவர் பொழிந்து இன்றைக்கும் நமக்கு பலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நம் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை நாம் அன்போடு கூட இந்த பொன்னாடையை போற்றி நாம் அவரை அன்போடு கூட வரவேற்கிறோம். அம்மாவும் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா.
கிரீட் அம்மாவா மினிமா ஐயா அவர்கள் நமக்கு இறை செய்தியை பகிர்ந்தளிப்பார். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக துதிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க இந்த ஆராதனை வேளையில் நீர் கொடுத்திருக்கிறதான வேத பகுதிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜீவிக்கிற வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க முயற்சிக்கிற பொழுது ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை எங்களுக்கு விளக்கித்தாரும். திரியேகத்தின் தெய்வமே, எங்களோடு கூட இடைப்படுகிறவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. மீண்டுமாக போதகர் அம்மா இருவரும் எங்கள் மீது அக்கறையாக எங்களை இங்கே வரவழைத்து அவருடைய அன்புக்கு நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம். வரவேற்புக்கு நன்றி சொல்லுகிறோம். போதகர் சொன்ன பிரகாரம் த லாங்கஸ்ட் டேர்ம் என்னுடைய 40 ஆண்டுகளிலே நிறைய ஆண்டுகள் இங்கே தான் இருந்திருக்கிறேன். அம்பேத்கரில் தான் இருந்திருக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் 6 வருஷம், இங்கே 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பை அதிகமாய் அனுபவித்த போதகர்களிலே நான் முதன்மையானவன் என்று சொல்லலாம். நான் இங்கே இருந்த காலங்களெல்லாம் அறுவை சிகிச்சைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் சமயத்தில் எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தின அன்புக்காக நன்றி. எங்கள் பேரை இங்கே தான் பிறந்து வந்தார். முதல்ல பிளஸன் மேனியல் இங்கே தான் முதல்ல பிறந்து இங்கே தான் வந்தார். இங்கே தான் அவருக்கு பேப்டிசம் நடந்தது. அப்படி பல வகைகளிலே இந்த திருச்சபை எங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மறக்க இயலாததாக இருப்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் ஜெபங்கள் எப்பொழுதும் எங்களை தாங்குகிறது. கர்த்தர் கிருபை, கர்த்தருடைய கிருபை இல்லை. இன்றைக்கி வாசிக்கிட்ட பகுதிகளில் அது ஒரு பகுதி இருக்கிறது. 14 வருஷம் உங்களுக்கு தெரியும். இது 14வது வருஷம். நான் வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் எடுக்கிறவன். 2 முறை இருதய அறுவை சிகிச்சை, 2 முறை இருதயத்துக்கான பேஸ் மேக்கர் அறுவை சிகிச்சை, 4 முறை ஆன்ஜியோ பண்ணியிருக்குது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் பாதிக்கப்பட்டவன். 1 முறை ஸ்வைன் ஃப்ளூ வந்தது, அட்மிட் ஆனவன். 1 முறை கொரோனாவில் வீட்டு பாதுகாப்பில் இருந்தவன். இன்றைக்கு வரைக்கும் டயாலிசிஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இதை ஏன் இப்படி சொல்கிறேன்? எல்லாவற்றிலும் கர்த்தர், சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நம்மை கைவிடுவதில்லை. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. நமக்கு தப்பி தவறி அப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அது எடுத்து போட்டிருக்க. அவர் கிருபை நம்மை ஜீவனோடு காக்கிறது. அவர் கிருபை நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறது. அவர் கிருபை நமது வியாதி படுக்கையிலே காக்கிறது. காட்ஸ் கிரேஸ். நான் பல நாட்களில் என்னுடைய மருத்துவமனைக்கு போகும்பொழுது, நான் சிகிச்சை பெறுகிற மருத்துவமனைக்கு போகிற போது வீட்டிலேருந்து போயிடுவேன். கேட்டுக்கு போனேன். அந்த மருத்துவமனையின் கேட்டு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு போகும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். நிறைய பேர் அந்த சிகிச்சைக்கு வந்தவங்களுடைய உறவுக்காரர்கள்லாம் அங்கே படுத்திருப்பாங்க. நான் போகிறது காலையில் 3 மணி 4:30 மணி அப்படி தான் போகிறது. ஒரு முறை நான் இங்கே கிளம்பும்போது 3:30 மணிக்கு நான் கிளம்பும்போது
கீழே திருடன் வந்துட்டு போயிருக்கிறான். திருடன்னு நானும் ஒன்றா தான் வெளியே போயிருக்கிறோம். பழைய செக்ஸ்டனுடைய பையன் மொபைலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் வெளியே படுத்து கிடந்திருக்கான். கேமராவில் பார்த்தா நானும் அவனும் ஒன்றா தான் வெளியே போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் போகிறவன் இப்போ எல்லாம் உறங்கி கொண்டிருப்பார்கள். எனக்கு ஒரு மனசில் ரொம்ப வேற எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த அப்போ என் காதில் ஒலிக்கிற ஒரே சத்தம், என் கிருபை உனக்கு போதும் போ, அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் எத்தனை அறுவை சிகிச்சைகள், எத்தனை முறை இந்த கேத் லேப், அந்த ஆபரேஷன் தியேட்டர் பேரு, அந்த கேத் லேபில் அடிக்கடி போயிட்டு வந்தவன் நான். நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு முறை போவாங்க, நான் அடிக்கடி போயிட்டு வந்தவன். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம்தான் நம்மை தாங்குகிறது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 3 வேத பகுதி, 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், தப்பா நினைக்காது. 3 வேத பகுதி. ஒன்று இந்த ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு இந்த 3 பேர் வந்த ஒரு நிகழ்ச்சி. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற அந்த கடைசி வசனம் நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்துக்கு உபயோகப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த வசனம். 3ஆவதாக சுவிசேஷ பாடத்திலே வாசிக்கப்பட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனத்தில் அந்த பகுதியில் கடைசியில் வாசிக்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வார்த்தை, this is my beloved son in whom I am well pleased. அழகான வார்த்தை, well pleased. இல்லை, அருமையான ஒரு வார்த்தை. 3 பகுதிகள். ஒன்று ஆதியாகமத்தில் உள்ளது டெலிவரன்ஸ். கொரிந்தியரில் உள்ள பகுதிக்கு டெடிகேஷன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் வருது டிக்ளரேஷன். ஆண்டவர் டிக்ளர். இந்த திருத்துவ ஞாயிறு, தூய ஆவியானவன் திருநாளுக்கு அடுத்த ஞாயிறு திருத்துவ ஞாயிறு. நாம் இன்று திருத்துவ ஞாயிறிலே இருக்கிறோம், ட்ரினிட்டி சண்டே. ட்ரினிட்டி என்கிற வார்த்தை ஒருவேளை நாம் 15 முறை தேடி பார்த்தாலும் 16 முறை தேடி பார்த்தாலும் அந்த வார்த்தை வேதத்தில் இருப்பதில்லை. காரணம், வேதத்திலே அந்த வார்த்தை வராததுக்கு காரணம், இது என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினதினாலே அந்த வார்த்தை நாம் விசுவாசத்திலே எழுதி வைக்க வேண்டும். திருத்துவம் என்பது இட்ஸ் அவர் ஃபெய்த். ட்ரினிட்டி இஸ் அவர் ஃபெய்த். ட்ரினிட்டி இஸ் அவர் வே ஆஃப் லைஃப். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மேகத்திலும் மின்னலிலும் நதியிலும் வனாந்தரத்திலும் ஆண்டவரை தரிசித்த காலங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவோடு கூட அமர்ந்தவர்கள், உறங்கினவர்கள், பயணம் செய்தவர்கள், அவரை நேரடியாக பார்த்த காலங்கள் உண்டு. இப்பொழுது அவர் பரமேறின பின்பு அவர் சொன்னதாவது, நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போவேனேயானில் வேறொரு தேற்றரவாளன். We live with the Holy Spirit. God is with us. அவர் உயிரோடு எழுந்து நம்மோடு கூட இருக்கிறவர். இல்லை, இந்த கான்செப்டில் தான் இந்த 3 வசனங்கள். ஒன்று, இந்த முதல்ல இந்த 2த்தையும் முடிச்சிடலாம். முதல்ல இந்த டெடிகேஷன், அது நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் 2 கொரிந்தியர் 13 ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் இறுதியிலே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே சொல்லுகிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒன்று, அன்பு, ஐக்கியம். These 3 things shall remain, Trinity shall remain with you now and forever என்று சொல்லிதான் போதகர் நம்மை அனுப்புகிறார். இது 3 உங்களோடு சதாகால் நிலைத்திருப்பதாக என்று சொல்லிதான் நம்மை போதகர் டிக்ளேரிங், கமிட்டிங், நம்மை இந்த 3 வல்லமைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அனுப்புகிற ஒரு காட்சி தான் இந்த ஆசீர்வாத காட்சி.
நம்மை அர்ப்பணிப்புக்கு, கிருபைக்கு அர்ப்பணித்து, அன்புக்கு அர்ப்பணித்து, ஐக்கியத்துக்கு அர்ப்பணித்து உங்களை அனுப்புகிறோம். நீங்கள் அப்படியே போயிட்டு. அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு பிரகடனம், இவர் என்னுடைய நேசிக்குமாறன். திருத்துவத்துக்கான நிகழ்வுகளில் இவைகள் எல்லாம். முதலாவது இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆபிரகாமுடைய வீட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. 3 பேர் வந்து நின்றார்கள். வேதம் சொல்லுகிறது. வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. முதலாம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தரிசனமானார் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் வந்திருக்கிறவர்களோ 3 பேர். இந்த 3 பேர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே திருத்துவத்துக்கான அடையாளங்களாக வந்தவர்கள். இந்த 3 பேர், God appeared in these 3 elderly people. கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமானார். Trinity is a God of deliverance. விடுதலையின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர். அப்படி வாசிட்டே வர்றோம். ஆபிரகாமுடைய உபசரிப்பு ரொம்ப அழகா போட்டிருக்குது. அதை நம்ம வாசிக்கும் போது அப்படியே கொஞ்சம் ரசிச்சு வாசித்து பாருங்க. வெண்ணெய் இருந்தது, பால் இருந்தது, மாமிசம், அங்கே நான் வெஜிடேரியன் இருந்தது. அந்த அம்மா அப்பம் வச்சாங்க. எப்படிப்பட்ட ஃபுட்டு பாருங்க. கிடுக்கிடுன்னு ஓடினாராம். ஒரு கொடுத்து அடிக்க சொன்னாராம். இந்த அம்மாவை அப்பம் செய்ய சொன்னாராம். ஹோஸ்டிங் வாஸ் டெரிபிள். ஹோஸ்டிங் த ட்ரினிட்டி, திருத்துவத்தை உபசரித்தால் our dedication and our declaration is the way that we host our God. இந்த அர்ப்பணிப்பில் தான் நம் ஆண்டவரை உபசரிக்கிறோம். அதான் போதுகிற ஒவ்வொரு முறையும் அர்ப்பணிப்போடு இந்த வாரம் முழுக்க உங்கள் பணிகளில் இருங்கள். ஆண்டவருடைய கிருபைக்கு அர்ப்பணியுங்கள், அன்புக்கு அர்ப்பணியுங்கள், ஐக்கியத்துக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லிதான் ஒவ்வொரு முறையும். சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்றோம், பாவரிக்கை ஜெபத்துக்கு வராமல் லேட்டா வர்றோம். சில சமயங்கள் என்ன பண்றோம், ஆசீர்வாதத்துக்கு முன்னால போயிடுறோம். இல்ல, அந்த அர்ப்பணிப்பை இழந்து போகிறோம். அவிதமான ஒரு காலங்களிலே நாம் இப்பொழுது அவசரமான காலங்கள். So we call to host the Trinity by our dedication, by our commitment to His grace and to His love and to the fellowship of the Holy Spirit. அவிதமாக ஆபிரகாம் அவரை உபசரிக்கும் பொழுது 13ஆம் வசனத்துக்கு ஒரு கவனம் வரட்டும். இங்கே 3 பேர் வாசித்தோம். முதலாவது கர்த்தரை வாசித்தோம், இடையிலே 3 பேர் வாசிக்கிறோம். அடுத்ததாக 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இருங்க, அதில் கொஞ்சம் அழுத்துங்க. அப்பொழுது கர்த்தர். The difference is we have at verse 1 கர்த்தர், verse 13 கர்த்தர், இடையிலே 3 பேர். பாருங்க, இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இல்ல, they have come to a stage. அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. இனி நாம் ஜெனரேஷனை குறித்து யோசிக்க வேண்டாம், புத்திர பாக்கியத்தை குறித்து யோசிக்க வேண்டாம். we have become old. இல்ல, இனி ஒன்றும் செய்ய முடியாது, ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது, நடக்காது. முதியவரே, நீர் சொல்லுகிறது நடக்காது. நான் வயது முதிர்ந்தவள், என்னிலே இது இட் இஸ் நாட் பாசிபிள். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபத்தில் இப்படிதான் இருக்கிறோம். we put a full stop. அது ஆண்டவனே நினைச்சால் நடக்காது. நம்முடைய கோர்ட் கேஸ்கள், வியாபாரங்கள், வேலை ஸ்தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பிள்ளைகளின் பிற்காலம், வீடு கட்டுதல், இவைகளிலே சில சமயங்களிலே கர்த்தர் காலம் தாழ்த்துகிறார் என்று தெரிகிற பொழுது we don't have patience and we smile at the Lord, we laugh at the Lord and we make a full stop. ஒரு புள்ளி வச்சிடறோம். ஓகே, this is the end. பாதி வீடு கட்டியிருக்கிறா, இட்டு விட்டுருங்க, அவ்வளோதான், இனிமே கட்ட முடியாது. பேதுரு தண்ணீர் நடக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. மனிதர்களால் செய்ய முடியாத ஒன்று. Go beyond. வா, நடந்து வா. God can work beyond your faith, beyond your prayer, beyond your full stop. கர்த்தர் அதுக்கு மேலே வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க, 14ஆம் வசனம். கொஞ்சம் மெதுவா அழுத்துக்கலாம், அந்த இடத்த கொஞ்சம் அழுத்துக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இல்ல,
நிறைய வாட்டி பாடுவோம், இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்னு சிறு வயது முதற்கொண்டு நம்ம பாட சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பெரியவங்களான பிறகு ஜெபம் பண்ணும்பொழுது திஸ் இஸ் வெரி ஹார்ட் ஈவன் ஃபார் த லார்ட், இது கர்த்தருக்கே முடியாது என்று சொல்லி நிறைய காட் கேன் ஒர்க் பியாண்ட். இதற்கு பின்னாலேயும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்க முடியும். கர்த்தருக்கு முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள், கர்த்தருக்கு முடியாது என்று வைக்காதீர்கள். லெட் யுவர் பிரேயர் do not bring an end to God's power. அது அப்படியே கர்த்தர் அதுக்கு மேலேயும் செய்கிறது. இது இவ்வளவுதானா? இல்லை, இதுக்கு மேலும் இருக்கிறது. இல்லை, ஒரு அம்மா வந்தாங்க, இல்லை இதுவரை யாரும் செய்யாதே அவங்க யோசிக்க முடிஞ்சது, போய் வஸ்திரத்தை தொடுவேன். இல்லை காட் அவங்க சொல்லும் போது 12 வருஷம் சிக்கா இருக்கும், எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு விட்டது. இல்லை, மெனி டைம் we come to that stage. சாராள் நகைப்பித்தாள். ஆண்டவரோ நீ நகைக்கிறாய்? இல்லை இல்லை, நான் நினைக்கல, என் ஜெபத்தில் நான் உறுதியா இருக்கிறேன், என் ஜெபத்தை பொய் சொல்லாதீங்க. God can see that you are lying at your prayer. உங்கள் ஜெபத்தில் பொய் சொல்லுகிறீர்கள் என்று கடவுளுக்கு தெரிந்து விட்டது. கவலைப்படாதீங்க. நீங்க அப்படி ஒரு அவிசுவாசத்தை விசுவாசம் என்று வெளிப்படுத்தினாலும், இல்லை இல்லை நான் இப்படித்தான் வெளிப்படுத்தினாலும், God is able to perform miracle. God is able to perform miracle. ஜெபத்திலே சோர்ந்து போகாதீர்கள். நான் முதலாவது சொன்னேன், கிருபை, கிருபை, God's grace that will not come to an end. நம்முடைய வாழ்க்கையில் அது முடிவுக்கு வராது. கர்த்தருடைய கிருபை முடிவுக்கு வராது. கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் முடிவுக்கு வராது. நான் திரும்ப வருவேன். திரும்ப வரும்பொழுது I can meet you. I give you the assurance. ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கிறீர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு ஒரு அஷூரன்ஸ். இது முடிந்தது என்று சொல்லி ஜெபித்தா அல்லவா, நம்ம பக்கத்துல பார்த்தோம், ஜெபம் பண்றோம், கர்த்தர் சித்தமானா கிடைக்கிறது. We put the blame on God. ஜெபம் முடிச்சுட்டு வரலன்னா நம்ம அவிசுவாசத்தை, ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் சித்தமானா நடக்கட்டும். இல்லை, நம்ம என்ன பண்றோம், குற்றத்தை ஆண்டவர் மேல் போட்டு பழகி விட்டோம். இல்லை, அந்த விதமாய் செய்ய வேண்டாம். சாரால் நகைக்காதே. When I come back, I'll see that my promises are kept. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை பெருத்த ஜாதியாக்குவேன் என்று சொன்ன வல்லமையான வாக்குத்தத்தம் நிறைவேறி உன் கையிலே குழந்தையோடு பார்ப்பேன். ஹல்லேலூயா. Your prayers will be answered. Your prayers will be answered. Never make a full stop in your prayer. Don't be a tired person when you pray. Don't be a tired person when you get up from your prayer. ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கும் போது அவிசுவாசியாக சோர்ந்து எழுந்திருக்க வேண்டாம். கர்த்தர் இதற்கு மேலும் தண்ணீரிலும் நடக்க செய்வார், ஒருவரும் செய்யாது. வஸ்திரத்தின் மூலமாகவும் அற்புதம் செய்வார். Even that is possible with God. எல்லாம் முடிஞ்சிருமோ, இதை நான் விட்டுட்டு போயிடலாமோ, இதுக்கு மேல ஒண்ணுமில்லை. இல்ல, கர்த்தர் மாறாதவர், திருத்துவ தெய்வம், தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி கிருபையால் வழிநடத்துவார். என்ன வழிநடத்துறார்? ஒன்றுக்கு உதவாத இருக்கிற இல்ல அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எனக்கு அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு பெருசு. பெரிய லிஸ்ட் இருக்குது. God's grace. God's grace is with me and God's grace is with you and it will be with you always. உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்திலே உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. Have a blessed Sunday. ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வரவும், உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறவும் எங்களுக்கு கிருபை அளித்தீர். எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு கிருபையும் கட்டளையிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளும். உமது பாதபடியிலே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற வேளையிலே கர்த்தாவே நீர் நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வர வாஞ்சியாக இருந்து வர இயலாது இருக்கிற வியாதிப்பட்டோர், முதியோர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிறைத்தருளும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே எங்களுக்காக தலைமைத்துவம் எடுத்து நடத்தி கொடுத்திருக்கிற எங்கள் சபை போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த திருச்சபையிலே நிறைவேற்றுகிற ஊழியத்தின் மூலமாய் உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், வாரம் முழுவதும் நிறைவேற்றுகிற எல்லா திருப்பணிகளிலும் உம்முடைய கிருபை இருப்பதாக, உம்முடைய அபிஷேகம் நிறைவாக இருப்பதாக, நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடன் இருக்கிற ஊழியக்காரர்கள், இந்த திருச்சபையிலே இந்த ஆராதனைக்காக உழைத்திருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம். பாடுகிறவர்கள், இசைக்கருவி இசைக்கிறவர்கள், வேதம் வாசிக்க உதவி செய்தவர்கள், காணிக்கெடுக்க உதவினவர்கள், ஆலயத்தை ஆயத்தப்படுத்தினவர்கள், இப்படியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உத்தம உண்மையுமாய் நிறைவேற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் யோகித்து இந்த நாளிலே ஒருமனப்பட்டு உம்முடைய திருநாமத்தை ஆராதிக்க அருள் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும். இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய பாதுகாப்பு நிறைவாக இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் நாட்டிலே துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆகாய விமான விபத்திலே கர்த்தாவே, தங்களுக்கு அன்பானவர்கள் இழந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்டதான விபத்துகளை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை, ஆகிலும் கர்த்தாவே நடந்து போகிறது. அவ்விதமான நேரங்களில் இழப்பை தாங்கிக் கொள்ள, இழப்பை கடந்து வருகிற ஒரு மன நிலைமையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரயாணங்களும் உடைய பாதுகாப்பில் இருக்கட்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் உடைய பாதுகாப்பில் இருக்கட்டும். ஆசீர்வதித்தருளும். யுத்தங்களை நீர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பலவிதமான யுத்த நிலைமைகளிலே ஏற்படுகிற சேதங்கள் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவிதமான சேதங்கள் ஏற்படாமல் கர்த்தாவே, நீர் யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகிற பொழுது உடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.